என்னப்பா சொல்லுப்பா. அவனை எப்படியாவது நம்ம அவங்கள புடிச்சு ஆகணும்டா. என்னமாமா நீ இதெல்லாம் பிஸ்கோத்து மேட்ரு சொடக்கு போடுறதுக்குள்ள தூக்கின்னு வரேன்ப்ப. ஆமா இதோ பாரு, இப்போ இது பிரஸ்டீஜ் மேட்ரு வேற. புரியுதா உனக்கு? புரியுது. நான் புரிதோ போ. ஏய் மாமா வண்டி நிறுத்துறா. நிறுத்துறா. என்னடா என்னாச்சு? வண்டியை நிறுத்துறானா? என்னடா மாமா நீ வண்டி நிறுத்தாம தாண்டி போயினே இருக்கிற. என்னடா தங்கச்சி கச்சிச்சா ஏதோ? அத நீ வேற. அது இல்ல மாமா, அந்த சைடு பாரு. என்ன பாரு அந்த சைடு. ஐயோ பச்சை போடா. டேய் என்னடா ஒயின் ஷாப்பா காட்டுற? மாமா அங்க போய் லைட்டா பெட்ரோல் போட்டு வந்துடலாம். அப்பதான் சுறுசுறுப்பா நடக்கும் வேலை. வானாண்டா, நம்ம வேலையா போக சொல்ல அதெல்லாம் தேவையில்லை சொல்லிட்டான். அவள்தான் மாமா, அதெல்லாம் ஒரு சப்போர்ட் மாதிரி மாமா. அதெல்லாம் ஒரு இது மாதிரி மாமா. டேய் நமக்கு லிமிட் தெரியாதுடா. குடிக்க ஆரம்பிச்சா குச்சினே இருப்போம்னா பிளாட் ஆயிடுவோம். அட போப்பா நீ வேற. அப்புறம் என்ன வழி செலவு காசு வாங்கின? காசு கொடுப்பா. டேய் நான் அது சொல்லல, நான் சொல்லுப்பா. டேய் நீ வா. டேய் ஏன்டா சரக்கு அடிக்கிறது ஆட்டோ கம்பில வச்சின்னு போற? போடா போடா போடா. எடு புடி. மாமா சரக்கு வாங்கி ஆட்டோல உக்காஞ்சி அடிக்கிறதே தனி சந்தோஷம்டா. அதான் இந்த வேலையில ஒரே ஒரு வருத்தம்டா. மச்சான் இது வரைக்கும் லவ்வர்ஸை சேர்த்து தான் வச்சுக்கிறோம், பிரிச்சதே இல்லை. ஆனா இப்ப தடவையா பிரிக்க போறோம். டேய் ஜபர், நமக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னா அவங்க வேலை கரெக்டாக இருக்கும். மற்ற மட்டும் யோசிச்சுக்கூடாதா? அதுதான் சர்ம யோகம் இல்லடா. அது கர்ம யோகம்னு சொல்லுவாங்க. அப்படியா? இன்னொரு ரவுண்டு போடலாமா? டேய் எனக்கு தாங்கும், உனக்கு எப்படி? இதெல்லாம் எனக்கு பாலாடையில பால் குடிக்கிற மாதிரி. நான் சரகுலே குளிச்சா கூட கில்லி மாதிரி நிப்பேன், தெரியும்ல உனக்கு? ஏதோ சொல்றேன், கரெக்டா இருக்கணும். கில்லி மாதிரி இருப்பேன்பா. மாமா இதே மாதிரி தான் நீயும் ஆத்தியும் ஓடி போனீங்க. ஆனா அது அப்போ சரியா தெரிஞ்சுது, ஆனா இப்ப தப்பா தெரியுது பத்தியா உனக்கு? லவ்னால குழப்பம் தான் மாமா. சில நேரம் சூப்பரா இருக்கும், சில நேரம் சொதப்பலா தெரியும். ஒரே ப்ராப்ளம் தான்டா மாமா. சரி மாமா, அடுத்து என்ன புரோட்டா தின்னலாமா? என்னப்பா அடிக்கிற? பொரோட்டா தின்னலாமா? என்னப்பா நீ ஏன்டா வந்த வழியை விட்டு சரக்கு அடிக்கணும்னா சாப்பிடணுன்ற அவங்களுக்கு தாடு தேவையா? எங்க போய் வா தேடுறது? இங்க பக்கத்துல மலை கோயிலுக்குதுடா. முக்காவாசி திட்டு கல்யாணம் அங்கதான் நடக்குது. நம்ம அங்க போய் தேடுவோம். ஓகேப்பா வாப்பா ராசா போலாம். லூச நான் இங்க இருக்கிறேன், உனக்கு ஏறிச்சு. நீ எதுப்பா செக் பண்ணம்பா கரெக்டா இருக்கிறேன்னு. சரி நீ ஃபுல்லா துண்ணு, நான் போய் வண்டி எடுக்கிறேன். சரிப்பா. பாத்து போலாமா? போலாம் போ. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. வணக்கம். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்கு வரீங்க. அம்மா, உங்க பேச்சுல இருக்க அர்த்தம் எனக்கு புரியுது. என்ன பண்ண சொல்றீங்க? கால நேரம் நமக்கு எதிராக சதி பண்ணிடுச்சு. போலீஸ்ல மாட்டினா உள்ள இருக்கணுமேன்னு தலைமறைவா வனவாசம் இருந்த மாதிரி இருந்துட்டு வரமா. பாவி பசங்க ஆதியை உள்ள வச்சுட்டாங்களே. நான் மாப்பிள்ளைய ஜெயில போய் பார்த்துட்டு வந்தேன் சம்பந்தியம்மா.
நாளைக்கு கண்டிப்பா எப்படியும் ஜாமீன் வாங்கிடுவேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வாங்க. மாப்பிள்ள, சம்மந்தி சொன்னதை கேட்டீங்களா? நாளைக்கு ஆதிக்கு ஜாமீன் வாங்கிடலாமா? ஓஹோ, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாரு. என்ன சலிப்பா ஓஹோன்றீங்க? ஆ, இவரோட சேர்ந்து இவர் மாதிரி நடந்துகிட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம பையன் ஜெயில இருக்கான். அப்படி இருக்கும்போது இவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்ய சொல்றியா? எங்க நீங்க மட்டும் நைசா தலைமறைவாயி முன்ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறம் வெளியே வருவீங்க. என் பையன் மட்டும் ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் உள்ள இருக்கணுமா? பிரமாதம் ஐயா, புத்திசாலிதான் நீரு. ஏங்க, அர்த்தம் இல்லாம ஏன் சம்பந்தியை கோச்சுக்கிறீங்க? நம்ம அர்ஜுன் கேஸ்ல சம்பந்தியும் ரேகாவும் இல்லனா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சாண்டி பேசுறேன். அர்ஜுன் கேஸ், ஆதி கேஸ் நம்ம குடும்பத்துக்கு பெருமை கூடிட்டே போகுது. ஒரு கிரிமினல் குடும்பம் ஆயிட்டோம். எல்லாம் சேரக்கூடாத ஆடுகளோட உன் புள்ள சேர்ந்ததுனாலதான். பாருங்க அத்தை, உதவி பண்ணணும்னு நினைச்சு வந்த எங்க அப்பாவை மாமா எப்படி அவமானப்படுத்துறாருன்னு பாருங்க. ஏன் மாமா, ஆதி ஜெயிலுக்கு போனதுக்கு நாங்களா காரணம்? அந்த அபிதான காரணம். அந்த அபியோட உயிர் தோழி இதோ நிக்கிறாங்களே உஷா, அவங்களும் இது வீட்டு மருமக தானே. அவங்கள அனுப்பி அந்த அபி கிட்ட கேட்க சொல்லுங்க. நான் என்ன கேட்கணும் ரேகா? இப்ப எதுக்கு தேவையில்லாம இதுல என்ன எடுக்கிற? நீங்க தானே அந்த அபியோட ஃப்ரெண்டு, நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். அபி ஒண்ணும் இதுக்கு காரணம் இல்ல. எல்லாருமா சேர்ந்து அபிக்கு கொடுத்த டார்ச்சரை நினைச்சு பார்க்கும்போது அவ எவ்வளவு பொறுமையா தான் இருந்திருக்கா. அதிகபட்சமா அவ பண்ணது என்ன? ஒரு மனு போட்டா அதுல எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லன்னா இல்லன்னு நிரூபிச்சுட்டு வெளியில வர வேண்டியதானே? யார் தடுத்தாங்க? ஏய், என்ன பேசுற நீ? நான் சரியா தான் பேசுறேன் அத்தை. நான் அபி கிட்ட போய் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் புருஷன் ரொம்ப நல்லவரு, அப்பாவின்னு சொல்லவா? அவ சிரிக்க மாட்டா. அப்படியே நான் அபி கிட்ட சொன்னா கூட அவளால என்ன பண்ண முடியும்? அவ என்ன நீதிபதியா? தோ நிக்கிறாரு உங்களோட ஆல் பவர்ஃபுல் சம்பந்தி, அவர் பார்த்து பாரு. என்னங்க பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? நம்ம சம்பந்தியாவை அவமானப்படுத்துறா, அது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? இந்த பாருடி, இந்த விஷயத்துல தேவையில்லாம தலையிடக்கூடாதுன்னு அன்னைக்கே ரேகாட்ட சொல்லியிருந்தேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு பேச சொல்லு. என்ன பேசுறீங்க நீங்க? எதுக்கு இப்ப அவளை குத்தம் சொல்றீங்க? ஆதி மேல அக்கறை காட்டுறதுக்கு நீங்க சம்பந்திக்கும் ரேகாக்கும் கொடுக்கிற மரியாதை இதுதானா? ஏய், யாருக்கு எப்ப மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டி. சம்பந்தியம்மா, என்னோட பொது வாழ்க்கையில இது மாதிரி எவ்வளவோ பாத்துட்டம்மா, விடுங்கம்மா. ஆ, இந்த அலட்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இந்த பாருங்க, நாளைக்கு மட்டும் என் பையனுக்கு ஜாமீன் கிடைக்கல, நடக்கிறதே வேற. வந்துட்டாரு பெரிய தலைவர். வாங்கிக்கலாம். மாலை எவ்வளவுமா? 30 ரூபாப்பா. இது 2 மாலை கொடுமா. செப்பல் இங்கே விட்டுறலாம். விட்டுருவாங்க. போலாம். சீக்கிரம் வா. கால் வலிக்குது. 10 படி கூட ஏறல, அதுக்குள்ள கால் வலிக்குதா உனக்கு? நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜமாவே கால் வலிக்குது. ஐயோ, இதுக்கே இவ்வளவு டயர்ட் ஆயிட்டியே, இன்னும் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன் பயமுறுத்துறீங்க? ஆமா, கல்யாணம் பண்ண கிளம்பி வந்துட்டோம், பின்னாடியே பிரச்சனை வராதா? டேய் குரே, டேய் அவங்கள விடவே கூடாதா நம்ம? ஓகேடா மச்சான். சரிண்ணா, ஏறுவோமா? ஏறுவோமா? எங்கப்பா? நாங்கப்பா மலை ஏறுவோமாடா. என்னப்பா நீ இப்பதான் மலை ஏறி ஃபுல்லா வந்துக்கிறோம்.
உம்முன்னு இருக்குது அதுவே. செல்லம்மா அத சொல்லலடி நாய. நம்ம இந்த மலை ஏறலாமான்னு கேட்டேன். ஏன்னா சாமி இருக்குதுல்ல, அங்க ஒருவேளை தாலி கட்டலாம்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, எப்படி? அத சொல்றியா நீ? அது தெளிவா சொல்லு. நாடா நீ புரியாம பேசுற. ஏய் இந்த பாரு, சுமெல் எல்லாம் வரக்கூடாது. நான் கச்சிக்கோ ஆகட்டா. டேய் உஷாரா போனா. வா ஆடாது. எப்படியாவது கண்டுபிடிச்சு மாமா பாரு. மன்னிச்சுங்க போங்க. டேய் இந்த பொண்ணு அழகா சத்தியமா சின்ன பொண்ணு கிடையாது. எத்தினி படிக்கட்டு பத்தியா என்ன? ஐயோ அம்மா என்னடா அது? இதுக்கே ஊர்ல வலிக்குது. ஐயோ வித்யா சேலை எடுத்து தலை பிடிக்கும். சொன்னா கேளு, ராஜேஷ் அவன் ஃப்ரெண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். திரும்பி பக்கமா போய்கிட்டே இருக்கலாம். நான்ப்பா பாத்துப்பா. நான்ப்பா நீ வலிக்குதாப்பா? முருகா, ஏதோ சூழ்நிலை சரி இஷ்டம் செஞ்சதெல்லாம் தப்புதான், மன்னிச்சுக்க. இனிமே சத்தியமா அந்த மாதிரி பண்ண மாட்டோம். என்னப்பா? சீக்கிரமா திரும்பி பார்க்காத. அது ஒரு ஜோடி போது பாரா. போய் என்னன்னு விசாரி போடா. நீ இருப்பா, நான் விசாரிச்சு வரேன். எஸ்எஸ்மி கொஞ்சம் நில்லுங்க, வரேன். பாரு. ஹலோ, இங்க பாருமா. நான் முக்காடு போட்டுனுக்குற. அது வெயில். வெயிலா? உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. எங்கே திரும்ப? எந்த ஏரியா நீ? சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையா? உங்களை மாதிரி ஒரு ஜோடி நம்ம வேண்டப்பட்ட ஃபேமிலிந்து எஸ்கேப் ஆகி வந்துச்சு. அவங்க அவங்க இல்லைல்ல? இல்ல, அது நாங்க இல்ல. ஆமா, இது வித்யா இல்லைல்ல? இல்ல, இது சுதா. சுதாவா? ஓகே, தேங்க்யூ. வரட்டுமா? பாய். பாய். என்னடா அவங்களுக்கு தெரியலப்பா. பொதுக அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தியா? என்னப்பா அறிவில்லாம பேசுற? அவங்களா இருந்தா பொறுப்பா நின்று பதில் சொல்லுவாங்களா? அதுவும் இல்லாம அந்த ஜோடி பட்டு வேட்டி கூரை புடவெல்லாம் கட்டி நிற்குது. திட்டு கல்யாணமா இருந்தா இப்படி திட்டமிட்டா நடக்கும்? நிச்சயம் பண்ண கல்யாணமா தான் இருக்கும். கண்டிப்பா அது அவங்க கிடையாதுப்பா. அங்க ஒரு ஜோடி அது இல்லடா. சரி, வேறதான் கோயில் போய் தேடுவோமா? சரிப்பா, கிளம்பாமா? ஐயோ டேய், எனக்கு இன்னும் மனசுல படுத்துடா. அது அவங்களா தான் இருக்கணும்னு. ஏன்பா, எனக்கு ஓவரா இருக்குதுப்பா. உன் தொல்லை வேற தாங்க முடியலப்பா. தப்ப போயிட்டு ஒரு கட்டி போட்டு வரலாம். தெளிவா பார்க்கலாம். பாட்டில் வச்சு அடிச்சிருவேன். விளையாண்டு இருக்கிறேன் நீ. கட்டிங் போடுச்சு. டேய், என்னடா இவ்வளவு லேட்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சாமி, இந்தாங்க. சொல்லுங்க. தாலி மாலையில அதுல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம். ஓ, அவசர கல்யாணம். ஆமா சாமி. சரி சரி, ஏதா கவனிங்க. சாமி, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. டேய், என்னடா பதட்டமா அங்கேயே பாக்குற? எங்களை தேடி ரெண்டு பேர் வந்துட்டீங்க. ஏய், எங்கடா போயிருப்பாங்க? மாமா, கோயில் உள்ளதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா. வரேன்.
சாமி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுத்து. யோவேதாம் பிரம்மணோ வேதாமிருதேனாம் ருதாம் பரேந்தஸ்மை பிரம்மஜ பிரம்மாட்ச. பொண்ணு மாப்பிள்ளை இங்க வாங்கோ. இந்த தரத்துலங்க எங்கப்பா போய் தொலைஞ்சாங்க? ஏன்டா எல்லாம் சாமி தான் கூப்பிட்டு இருக்காங்க. இவன் ஈத்துன்னு போறதுக்கு நம்மள ஈத்துன்னு போக வச்சிட்டானடா. டேய் நானா அது சுத்தி சுத்தி வந்து நிற்கிறோம், எங்கேயும் காணோம். என்னப்பா பண்றது? சர்வஸ்யாம் தே சர்வசதுர்த்தே. இந்தாங்க எல்லாரும் புஷ்பம் எடுத்துங்க. சர்வமே வதேனா அப்னோதி சர்வம் ஜயதி. அப்பா. ஐயோ. டேய் நானா தேடி தேடி பார்த்தாச்சு, எங்கடா போயிருப்பாங்க? அட பாப்பா, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுப்பா, செம டயர்ட் ஆகுது. டேய், மலைமாடி, எனக்கு தானே கால்ல அடிபட்டிருக்குது. மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே இது கண்ணாலம் காட்ட சொல்ற மந்திரம் தான்டா. ஆமா, அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்? அட பாவி. மம ஜீவன ஹேதுன கண்டே வர்தானிம் சுபஹே ஓம் ஜீவ சரதாம் சதம். ஐயோ என்ன எப்படியாவது நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை சும்மா விட போறதில்ல பாரு. கோபப்படுறேன். சின்ன சிறுசுங்க ஏதோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டா. நீங்க பெரியவா, ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா க்ஷேமமா இருக்கணும்னு பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலி பவா தீர்காயுஷ்யமஸ்து. சூப்பர் மாமா, புஷ்டா நீ மாவான மாலை அறுத்து மலையில இருந்து தள்ளாம என்னடா பண்ணுற நீ? என்னடா சும்மா இரு. இவங்கள தாடா தேடின்னு இருந்த உள்ளாரம். கொஞ்ச நேரம் முன்ன வரைக்கும் இவங்க லவர்ஸு, அப்போ பிடிச்சிருந்தா பரவாயில்ல, இப்போ புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி பிரிவுனா என்னன்னு எனக்கு தாண்டா தெரியும். தங்கச்சி நீ எதை பத்தி கவலைப்படாத, நான் இருக்கிறேன். வா வீட்டில் போய் பேசிக்கலாம். ஏன்டா மாமா அப்படி சேம் சைடு கோல் அடிச்சிட்ட? ஏய் பாய் முறை ஹைக் மச்சி, சும்மா இதை பேசி. இந்த பாருங்க, 2 பேரும் சாமி கும்பிட்டுவாங்க, நாங்கள் வெளில இருக்கிறோம். போ போடா. சின்ன ஆலமேலுக்கு மேட்டு தெரிஞ்சுது, எல்லாரையும் காலி பண்ண போகுது. போலம்பாதரா, ஒன்னையும் பண்ண முடியாது. கார்த்திகேயாஜ வித்மஹே சக்திகஸ்தாஜ தீமஹே